guys, நான் உங்கள் ஆரோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சாச்சு, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆஸ் அ ஃப்ரெஷராக எப்படி UI UX டிசைன்ஸ்குள்ளே நான் போக முடியும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் 10 ரோட் மேப் தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட சேவ் பண்ணி பிளேலிஸ்ட்டில் வச்சுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 10 ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த 10 ரூல்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் UI UX டிசைனர் ஆகுறீங்க. ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ UI UXக்குள்ளே போனோன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி வீடியோவில் நான் வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெஷராக இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஜாப்குள்ளே போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் UI UX டிசைனர் கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டியான பர்சன்றதை திங்க் பண்ணிக்கணும். க்ரியேட்டிவிட்டினா என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை நான் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவேன், நான் டயக்ராம் பண்ணுவேன், இல்லை நான் வந்து ஒரு மாதிரி ஆர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு ஃபீல்டாக நினைக்கலாம். சப்போஸ் எனக்கு கோடிங் வராது எனக்கு ஐடியில் ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு செக்மெண்ட்டு. உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியுது, அதை வந்து நான் எப்படி எனக்கு வந்து என்னோட கோடிங்குள்ளே இல்லை என்னுடைய சப்ஜெக்ட்குள்ளேயோ கொண்டு போகாமல் எப்படி வந்து என்ன நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த டிசைன்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த கெரியரை ஃபுல் அண்ட் ஃபுல்லுமாக ஒரு மேக்ரோஸ்கோப்பி மூலமா பாருங்கள். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 6 லட்ச ரூபா சேலரியா, 8 லட்ச ரூபா சேலரியா அப்படின்னு பார்த்த உடனே ஜாயின் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு சூட் ஆகுமா, சூட் ஆகாதா, இது நம்மளுக்கான சப்ஜெக்டா, நம்மளுக்கான டிபார்ட்மெண்ட்டா அப்படின்றத யோசிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஃப்ரெஷராக நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய பேர் கோர்ஸ் படிச்சுட்டோ இல்லை இப்போ நிறைய பேர் வேலை அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வேலைக்கு எடுக்க மாட்டாங்க, வேலைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃப்ரெஷருக்கு நிறைய பேருக்கு நீங்கள் வேலை கிடைச்சிருக்கு, கொடுத்துருக்குறாங்க. எதனால் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா த ரோட் மேப் அண்ட் ப்ராசஸ். அந்த ரோட் மேப் அண்ட் ப்ராசஸ் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். செகண்ட் பாயிண்ட், உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ரிசோர்ஸ் யார்? அதாவது ரிசோர்ஸ்னால் இந்த மாதிரி டிசைனிங் UI UX கெரியருக்குள்ளே யார் இருக்கா? உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் அண்ணனாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை உங்களோட அக்காவாக இருக்கலாம். இந்த மாதிரியான பீப்புள் யாராவது இருக்காங்களா? ஐடி செக்டாரில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி நான் UI UX பற்றி படிக்க போகிறேன், எனக்கு இந்த கெரியரில் போகணுன்னு ஆசைப்பட்றேன், படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒப்பீனியன் வாங்குங்க. அதுக்கப்புறம் யூடியூப், இன்ஸ்டாகிராம், அகாடமி இந்த மாதிரியான பிளேசஸில் உங்களுக்கு ரிசோர்ஸஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதாவது பே பண்ணாமல் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ வரையும் நீங்கள் என்ன பண்ணலை, இதுதான் உங்கள் கெரியர்ன்றதை சூஸ் பண்ணலை. ஓகேவா? ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ரிசோர்ஸஸ் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நான் இந்த கெரியருக்குள்ளே தான் போக போகிறேன், நான் இந்த கெரியரை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற செக்மெண்ட்டுக்குள்ளே வர்றதே இந்த தேர்டு பொசிஷனில் தான். இந்த தேர்டு பொசிஷனுக்குள்ளே நான் வரேன் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும், நான் இந்த தேர்டு பொசிஷனில் ஒரு பிக் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன். என்ன பிக் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன்? நான் ஒரு ஃபுல் டைம் கெரியராக இதை படிக்க போகிறேன், அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ரோட் மேப்பை டிஃபைன் பண்ணுறது. ஒன்று, நீங்கள் ஃபுல் டைமாக ஆன்லைனில் படிக்கிறது. ரெண்டாவது விஷயம், ஆஃப்லைனில் படிக்கிறது, இல்லை ஃப்ரெண்டு இல்லை யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட உட்காந்து படிக்கிறது. அப்படி இல்லைன்னா மென்டார்ஷிப்னு சொல்லலாம். மென்டார்ஷிப் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் யூடியூப், இந்த 3 செக்மெண்ட்டில் நீங்கள் எது ஒன்றா எடுத்து படிக்கலாம். ஆனால் இதில் எது உங்களுக்கு சூட் ஆகுன்றதை நீங்கள் முடிவு பண்ணணும். மென்டாருக்கும் ஆன்லைனில் படிக்கிறதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. போட்ட 3000 6000 வேஸ்ட்டு. ஓகேவா? ஆனால் அதுவே உங்களுடைய மென்டார், அவர் என்ன பண்ணுவார், உங்களை தட்டிக்கினே இருப்பார், குத்திக்கினே இருப்பார். என்னப்பா முடிச்சிட்டியா, என்ன முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி உங்களை புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போது மென்டார்ன்றவர் உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பார். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களை எந்த வழி நடத்தணுன்றது எல்லாத்தையும் அவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ மென்டார் என்றவருடைய உதவி இங்கே தான் தேவைப்படுது.
ஸோ இப்போ தான் நீங்கள் ஒரு பிக் ஸ்டெப் எடுக்க போகிறீங்க. வெதர் யூ வாண்ட் டு கிக் யுவர் கெரியர் ஆஸ் ஒரு லேர்னராக, ஓகேவா, லேர்னராக நான் வந்து ஆன்லைன்லேயே பார்த்து கற்றுக்க போகிறேன், இல்லை நான் ஒரு ஃபுல் டைமாக ஒரு அகாடமியில் போய் படிக்க போகிறேன், இல்லை நான் ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்குள்ளே போக போகிறேன். ஸோ இதுதான் உங்களுடைய பிக் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப், டெடிகேட் யுவர் செல்ஃப். டெடிகேட் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ஃபுல் டைம் டிசைனர். நான் ஒரு டிசைனர் ஆக போகிறேன்றதுக்கான ஒரு டெடிக்கேஷனுக்குள்ளே வாங்க. 3 மாதமா, 6 மந்த்தா, 1 இயரான்றதுலாம் உங்களுக்கு கணக்கு கிடையாது. வரீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே டைமை ஒதுக்கி வச்சிட வேண்டியது தான், ஓகேவா. 3 மாதம் படித்தவங்களுக்கும் வேலை கிடைச்சிரும், 6 மாதம் படிக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும், 1 வருஷம் படிக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும். இங்கே விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு நீ சப்ஜெக்டில் கிளியராக இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு வேலை கிடைக்கும். சொல்கிறது புரிஞ்சுதா? சப்ஜெக்டில் நீங்கள் நாலேஜபிளான பர்சனாக இருக்கணும். அப்போ சப்ஜெக்ட் நாலேஜபிளான பர்சனாக மாறணும்னா நீங்கள் 3 மந்த்து மாறுறீங்களா, இல்லை 6 மந்த்தில் மாறுறீங்களா, 1 இயரில் மாறுறீங்களான்றது உங்களுடைய மைண்ட் செட்டும் நீங்கள் போடுற எஃபர்ட்னால தான் நடக்குது. என்னுடைய ஸ்டூடெண்ட் 30 நாள்லேயே முடிச்சுட்டு கூட சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, 3 மந்த்தில் முடிச்சுட்டு கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்னது? டெடிகேட் யுவர் செல்ஃப். ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ் அண்ட் டூல்ஸ். இப்போது டெடிகேட் பண்ணிட்டீங்க உங்களை, அடுத்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸு. ஃபஸ்ட்டு விஷயம் கம்யூனிகேஷன். நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கீங்கன்னா முக்கியமான ஃபேக்டர் கம்யூனிகேஷன். உங்களுடைய ஐடியாவை 4 பேருக்கு மத்தியில் பேசுறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லு. அப்சர்வேஷன், மற்றவங்க பேசுறதை லிசன் பண்ணுறதுக்கான ஸ்கில்லு. ப்ராப்ளம் சால்விங், ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்கில்லு. நல்ல இங்கிலீஷ் நாலேஜ், ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், காமன் லாங்குவேஜ், பிரைன் ஸ்டார்மிங், ஐடியா ஜென்ரேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்கில் செட்ஸை கற்றுக்குங்க. டூல்ஸ்ன்னு வரும்போது மிகப்பெரிய பார்ட். ஃபோட்டோஷாப், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர், ஃபிக்மா, எக்ஸ்டி, பால்சமிக், மீரோ போர்டு, இந்த மாதிரி டூல்ஸை கற்றுக்கிறதுக்கு ஒரு இதுவே கிடையாது, ஒரு லிமிட்டே கிடையாது. நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் நிறைய கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்குங்க, ஓகேவா. நான் வந்து ஒன்லி ஃபிக்மா மட்டும்தான் ஒர்க் பண்ணுவேன், நான் ஒன்லி கேன்வா மட்டும்தான் ஒர்க் பண்ணுவேன். எங்கள் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது, ஓகேவா. ஒரு டூல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏஐ டூல்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏஐ டூல் தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் யூஐ யூஎக்ஸ் டிசைனராக இருந்தால் கூட டிசைனிங் டூல் மட்டும் கற்றுக்காமல் ஏஐ டூல்ஸும் கற்றுக்குங்க. ப்ராம்ப்ட், ஓகேவா, இப்போ ஒரு சர்ச் பண்ணி ஒரு டேட்டா எடுக்கிறது, ரிசர்ச் பண்ணுறது, அனலிட்டிக்கலாக ஒர்க் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஏஐ டூல்ஸும் லேர்ன் பண்ண கற்றுக்குங்க. ஸ்டெப் 7 பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிசைனருடைய லைஃப்பை ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு 3 மாதமோ கடந்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூவ் யுவர் செல்ஃப் ஆஸ் அ டிசைனர். ப்ரூவ் யுவர் செல்ஃப் ஆஸ் அ டிசைனர், அதாவது உங்களுடைய டிசைனுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை, நீங்கள் கற்றுக்கிட்டு வந்த ப்ராசஸை, நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிற விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிங்க, ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. சார் எப்படி சார் ப்ரூவ் பண்ணலாம் ப்ரோ, எப்படி ப்ரோ ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் டேக் அ சேலஞ்சஸ். என்னென்ன சேலஞ்சு? தினமும் ஒரு ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரி, தினமும் ஒரு புது ரீவேம்ப் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது ஒரு டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள், அதை லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுங்கள். அதை லிங்க்டின்ல மட்டும் போஸ்ட் பண்ணாமல் உங்களோட பிகின்ஸ்லையும் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் ஒரு வாரத்துக்கு ஒரு ஆப்பு, இந்த மாதிரி ஸ்பீடாக ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. 1 வாரத்துக்கு ஒரு ஆப்பு, 2 வாரத்துக்கு ஒரு ஆப்பு, 3 வாரத்துக்கு ஒரு ஆப்பு, கடன்னு ஒரு ஆப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 ஆப்பு ரீவேம்ப் பண்ணுங்கள், ரீடிசைன் பண்ணி அதெல்லாம் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வைங்க. ஸோ 7th ஸ்டெப் என்னது? ப்ரூவ் யுவர் செல்ஃப் ஆஸ் அ டிசைனர். ஜாப் போர்ட்டல். ஸோ 8th ஸ்டெப் ஜாப் போர்ட்டல். ஜாப் போர்ட்டல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபைலை ஷோகேஸ் பண்ண போகிற இடம், அதாவது வேலை தேடும் இடம்னு வச்சிங்களேன். உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் போயிட்டு வேலை தேடி கண்டுபிடிக்க போகிற இடம் அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று மேக்ரி, 2வது ஒன்று லிங்க்டின், 3வது ஒன்று இண்டீட். இது 3 தான் டாப்பில் இருக்கிற ஒரு ப்ரியாரிட்டி வெப்சைட்ஸு. நிறைய விஷயங்களை
தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய ஹெச்ஆர் ஓரியன்டான விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா ஹெச்ஆர் நவீன் அப்படின்றவருடைய சேனலை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தாராளமாக போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே, கம்மிங் டு அவர் சப்ஜெக்ட். ஸோ ஹெச்ஆர் போர்ட்டல் அந்த மாதிரி ஜாப் போர்ட்டல் எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் போட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ அப்லோட் பண்ணி உங்களோட ரெஸ்யூம்ஸை நல்லா டிசைன் பண்ணி போட்டு ஜாப் தேட ஆரம்பிக்கணும். ஸ்டெப் கம்யூனிட்டி பில்டிங். கம்யூனிட்டி பில்டிங்னா நம்மள மாதிரி டிசைனர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே ஈவெண்ட் நடக்கும், பெங்களூரில் ஒரு ஈவெண்ட் நடக்கும். அந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கிற இடத்தெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி கொஞ்சம் அப்ளை பண்ணி உள்ளே போய் மீட் பண்ணுங்கள். நம்ம கற்றுக்கினதெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஏதாவது இல்லாமல் இருக்கா அப்படின்றத கற்றுக்கிறதுக்கோ இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கான இடமே அந்த கம்யூனிட்டி தான். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் கிஸ்ஃப்ளோன்றாங்க இல்லையா, கிஸ்ஃப்ளோன்ற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கம்யூனிட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஜோகோலையும் கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி மெட்ராஸ்டஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி லாலிபாப் டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் அட்டின்னு ஒன்று போடுறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கம்யூனிட்டி பில்டிங் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு நம்மளோட சென்னையிலையும் பெங்களூர்லேயும். ஸோ அங்கெல்லாம் போயிட்டு உங்களோட ஃபேஸை காட்டி, ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் இந்த மாதிரி டிசைனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொடுங்க, இல்லை ரெஃபரல் இருந்தால் கொடுங்க, இல்லை இன்டர்ன்ஷிப் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டு கம்யூனிட்டியை பில்டு பண்ண ஆரம்பிங்க. 10வது ஸ்டெப்பு மென்டார். உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சன், ஓகேவா, ஒரு பர்சனை ரோல் மாடலாக சூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு பர்சனை ரோல் மாடலாக சூஸ் பண்ணி அவர் நடந்துக்கிற பேத்தில் நடக்க ட்ரை பண்ணுங்க. அவர் ப்ரூவனாக எதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காருன்றதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஒரு பர்சனை சூஸ் பண்ணி அந்த ஒரு பர்சனை உங்களுடைய ரோல் மாடலாக வச்சு அவருடைய ஸ்டெப்பில் நடந்து அவருடைய ஃபுட் பிரிண்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் நடக்கும். ஸோ நான் பண்ணது என்னுடைய மென்டாரை நான் ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி நான் ஒரு மென்டாராக நான் நிறைய பேரை என்ன ஃபாலோ பண்ண வைக்கிறேன். ஸோ ஃபாலோ ஒன் பர்சன், அவரோட ஸ்டெப்ஸ் அவரோட ஃபுட் பிரிண்ட் என்னன்ற தெரிஞ்சுக்கிட்டு இந்த 10 ஸ்டெப் இருக்குல்ல, இந்த ரோட் மேப், இந்த ரோட் மேப்பை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஆஸ் அ ஃப்ரெஷர் யூஎக்ஸ் டிசைனராக உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களோட ரோட் மேப்பை போட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது, இல்லை யூஐ யூஎக்ஸ் டிசைனர் பற்றி இன்னும் கொஷின்ஸ் இருக்குன்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள், நான் அதுக்கான பதிலோடு உங்களை தேடி வரேன். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆரோ.